நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல் கேஸ் சார்ஜிங் பார்க்க போகிறோம். எப்படி கேஸ் ஏற்றுறதுன்னு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் மாற்றி கேஸ் சார்ஜிங் பண்ணுற போட்டிருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த கேஸ் சார்ஜிங்கோட மெத்தடு வந்து எப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி கொஞ்சம் நான் சொல்கிறேன். கம்ப்ரஸர் இது ஓல்டு கம்ப்ரஸர் போச்சு. இது ஃபில்ட்ரு வந்து கம்பல்சரி நம்ம மாற்றணும். ஃபில்ட்ரு கேப்லரியை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு கேப்லரி சுற்றி இருக்கிறத எடுத்துருவோம். எடுத்துகிட்டு என்ஆர்வி நிப்பில் வால்வ் கேஸ் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே, கம்ப்ரஸரை கழட்டிடுவோம். இப்போ நம்ம அந்த ரிலேயை மாட்டிக்குவோம். ரிலே எடுத்து கெப்பாசிட்டியில் ஸ்டார்டிங் ரன்னிங்கில் மாட்டிக்குவோம். மாட்டிட்டு ரெண்டு பின்னு கெப்பாசிட்டிக்கு சொருகிற மாதிரி சின்ன பின்னாக வரும். அது சொருகிக்கோங்க. இது வர்ற ஃபேஸு இன்புட்டில் டபுள் சைடு 2 பின்னு இருக்கிற இடத்துல ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. ஃபேஸ் கொடுத்து நல்லா க்ரிப்பாக நல்லா மாட்டிடுங்க. அடுத்து வந்து இது வந்து ஓஎல்பி. இந்த ஓஎல்பியில் வந்து நியூட்ரல் கொடுத்துடணும். நியூட்ரல் இது வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்டர் ஓஎல்பினா அதை கொடுத்துட்டு கம்ப்ரஸரில் ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் இருக்குது. மேலே வந்து காமனுக்கு வந்து நியூட்ரல் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் ரன்னிங்க்கு வந்து ரிலே கொடுத்துருங்க. ஓகே, மாட்டிட்டு இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணி கண்டென்சரில் எதுவும் பிளாக் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும். கண்டென்சரில் பிளாக் இருந்துச்சுன்னா கண்டென்சர் வந்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ப்ரெஷராக வரும்போது பிடிச்சி ப்ரெஷ் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், டஸ்ட்டு எதுவுமே இல்லை. கண்டென்சர் நல்லாயிருக்கு. நல்லா இன்னொரு டைம் கூட பிடிச்சி பார்த்துக்குவோம். நல்லா பிடிச்சி விட்டிங்கன்னா ஆயில் எது இருந்தாலும் இல்லை டஸ்ட்டு கருப்பாக வரும். டஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை. அதனால் நம்ம கண்டென்சர் க்ளீன் பண்ண தேவையே இல்லை. கண்டென்சர் வந்து அப்படியே போட்டுடலாம். இப்போ மறுபடியும் வந்து ரிலேயெல்லாம் கழட்டிட்டு இப்போ வந்து அடுத்து வந்து ஃபில்ட்ரு பற்ற வச்சுருவோம். கண்டென்சர் நல்லா இருக்கனால கண்டென்சர் மாற்ற வேணாம். ஃபில்ட்ரு வந்து பற்ற வச்சிடலாம். இது கேப்லரி டியூப். அது வெறும் கம்பி கிடையாது, கேப்லரி டியூப்பு. அதாவது ஒரு பைப் லைன் வெல்டு பண்ணிடலாம்.
ஃப்ரீசர்லேயும் வந்து ஆயில் எதுவும் வருதான்னு பார்த்துக்கணும். அதனால தான் வந்து கம்ப்ரஸர் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து ப்ரெஷரில் ஆயில் வருதான்னு செக் பண்ணுறோம். ஆயில் வருதான்னு செக் பண்ணணும். ஆயில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீசரை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், சுத்தமாக இருக்குது, எந்த ஒரு ஆயிலுமே வரவே இல்லை. ஆயில் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டு ப்ரெஷரில் வந்து நீங்கள் ப்ரெஷ் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஆயிலே இல்லை பாருங்கள், சுத்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், கம்ப்ரஸரில் மாட்டி கேஸ் சார்ஜிங் பண்ணிடலாம். நல்லா கூட கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு கூட ப்ரெஷர் விட்டு பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது. ஓகே, நம்ம தைரியமாக கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். இப்போ நம்ம வெல்டு பண்ணுற பேர் தான் வந்து என்ஆர்பி வால்வு. இதில் தான் வந்து நம்ம கேஸ் வந்து ஏற்ற போகிறோம். இதை பற்ற வச்சுட்டு இது மூலியமாக தான் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணணும். அதனால் இதை வந்து வெல்டு பண்ணிடுவோம். இதுக்கு பேர் செக்ஷன் லைனு, ஃப்ரீசர்லேருந்து வர்றது லைனு. இது வந்து கம்ப்ரஸர் செக்ஷன் லைனில் பற்ற வச்சுருவோம். வெல்டிங் வந்து நல்லா கிளியராக அடிச்சிருங்க, பின்னாடி முன்னாடி எல்லாமே. இது இந்த என்ஆர்வி வால்வில் வந்து இந்த நிப்பில் வால்வை மாட்டிடுவோம். இது வந்து வெல்ட் அடிக்கும்போது கழட்டிட்டு தான் அடிக்கணும். ஏன்னா உள்ளே வந்து லப்பர் கேஸ்கட் இருக்கும், அது போயிடும் அப்புறம். அதனால் கழட்டிட்டு வெல்ட் அடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஹீட் ஆறின ஒட்டி நம்ம அந்த நிப்பில் வால்வை மாட்டிடணும். ஓகே, நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ வந்து சார்ஜிங் ஓஸ் மாட்டிட்டு ஃபுல்லாக வேக்கம் போட்டுருவோம். வேக்கம் வந்து நல்லா போட்டுங்க. வேக்கம் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக்கம் போடுறது நல்லது, பெஸ்ட்டு. வேக்கம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வேக்கம் பம்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அது வந்து 0ல் இருக்குது கேஜு. இப்போ நம்ம வந்து வேக்கம் போடும்போது மைனஸ்க்கு போகும், -30 போகணும். உள்ள வேக்கம் அப்படிங்கிறது உள்ளே உள்ள ஏரை ஃபுல்லாக வெளியில் எடுத்துரும், அதை வந்து வெற்றிடமாக்கும். அதுக்கு பேர் தான் வேக்கம் போடுறதா சொல்லுவோம் நம்ம. இப்போ உள்ளே உள்ள ஏர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்குது. பைப் லைனு, ஃப்ரீசரு, கண்டென்சரு, ஃபில்ட்ரு, கேப்லரி, எல்லா கம்ப்ரஸரு எல்லாத்துலேயும் ஏர் இருக்கும். அந்த ஏரை ஃபுல்லாக வந்து எடுத்துரும். இப்போ பாருங்கள், வேக்கம் போட்டாச்சு, -30 வந்துருச்சு. இப்போ வந்து வெற்றிடம் ஆயிடுச்சு. வேக்கம் போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கேஸ் ஏற்றிக்குவோம். கேஸ் ஏற்றுறது வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றணும். கேஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஓஸ் மாற்றம்ல இதுலேயும் ஏர் இருக்கும், இந்த ஏரையும் ரிலீஸ் பண்ணணும். கேஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக ஓஸோட அவுட்புட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதில் உள்ள ஏர் ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு. இந்த இடத்த வந்து லேசாக சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணிடலாம். ஓகே, கூட நல்லா ஏரை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு நம்ம இப்போ கேஸை வந்து ஏற்றிடலாம். கேஸ் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். போஸ் எல்லாமே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேஸ் ஏற்றணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினா தான் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் ப்ரெஷரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. சிஸ்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 பவுண்டு வச்சாலே போதும், கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டென்சர் பிளாக்கோ ஃப்ரீசர் பிளாக்கோ எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னாக்கா 5 PSI வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து கரெக்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. ஓட உங்களுக்கு குறையும். அதனால் குறையும் போது கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. கண்டென்சர் ஹீட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணிக்கணும் நீங்கள். சில நேரங்களில் பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அது வந்து பிளாக் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கணும். நீங்கள் ஃபில்ட்ரு ஹீட்டு நார்மலாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். இந்த கம்ப்ரஸர் பாருங்கள், கேஸ் அதிலே போட்டுப்பாங்க என்ன கேஸுன்னு. 134A இந்த கேஸ் தான் இந்த கம்ப்ரஸருக்கு ஏற்றணும், மாற்றி எதுவும் ஏற்றிடக்கூடாது. இது பாருங்கள் 134A 134A ரெஃப்ரிஜரண்ட்டு. இது தான் நம்ம அந்த கம்ப்ரஸரில் என்ன கேஸ் போட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம ஏற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம். கேஸு ஹீட்டு ஓகே நார்மலாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் கேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 PSIயில் வச்சுட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும்போது அந்த வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டான கேஸ் போனோட்டி நம்ம வந்து கரெக்டாக ப்ரெஷர் காட்டிடும். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு வந்து ஆஃப் பண்ணோட்டி ஒரு 3 நிமிஷத்தில் வந்து ஐடியல் ஆகி ஜில்லுன்னு இருக்கணும், அதை செக் பண்ணிக்கணும். இந்த ஐடியல் வந்து இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே ஆகலை அப்படின்னாக்கா நமக்கு ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்துடும் கம்ப்ரஸரில். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது, வெல்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த எர்த்து கம்பல்சரி மாட்டிடணும். நம்ம ஒயர் எர்த்து வந்து கம்ப்ரஸரில் கம்பல்சரி கொடுக்கணும். ரிலேவோட பாக்ஸு கம்பல்சரி மாட்டிடுங்க. வாட்ரு எதுவும் மேலே பட்டு உள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரிலே கவரையும் மாட்டிடுங்க. கம்ப்ரஸர் ஹீட்டு நார்மலாக இருக்குது. ஓகே ஐடியல் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வந்து கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். 2.5 நிமிஷத்தில் ஐடியல் ஆயிடுச்சு. இப்போ சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.